கட்சியினருக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அங்கே அதுவே கிடையாது. இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. ஆபாசமாக பேசுறதையும், அசிங்கமாக பேசுறதையும், பொய் சொல்றதையும், திருத்து பேசுவதையும் தலைமை ரசிக்குது. ஆனால் எங்கள் தலைமை அப்படி கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல எங்கள் தலைவர் காமிச்சிருக்கிறாரு. ஓகே சார். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி விங் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐடி விங் மட்டும் போதும்னு நாங்கள் சொல்லலையே. அந்த மீட்டிங் ஐடி விங்குக்கான மீட்டிங். அந்த மீட்டிங் ஸ்பெஷலி ஃபார் ஐடி விங் அண்ட் சோஷியல் மீடியா விங்குக்காக. ஸோ அதனால தலைவர் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி விங்காக நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்பு சினிமா பட காலங்களில் எடுத்து பாருங்க. அவருடைய பிறந்தநாள் அப்போ அந்த காமன் டிபி ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ஒட்டுமொத்த இணையதள ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் வந்து அவருடைய அந்த காமன் டிபியாக இருக்கட்டும், அவரை பற்றிய அந்த பிறந்தநாள் ஹேஷ்டேகாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் ரசிகர்கள் சார்ந்த சினிமா சார்ந்த விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இல்லை நம்ம தலைவர் அதுக்குமே பல இடங்களில் சொல்லியிருக்காருல்ல, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. என்னாச்சு பாருங்க, நல்லா ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது கரண்ட் கட்டு. அதாவது இந்த மே மாதம் வந்தால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சம்மர் வந்தாலே திமுக காரங்களை கையில் பிடிக்க முடியாது. இந்த மின்வெட்டு தொல்லை தாங்க முடியலங்க. சரி, எந்த இடத்துல விட்டோம் நம்ம? இவர் அஜித் ரசிகர்கள் சண்டை வந்து ஐடியில் சார்ந்த அதாவது வந்து தலைவர் வந்து பல்வேறு இடங்களில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க, பாசிட்டிவான விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. அண்ட் ஒரு ஆடியோ லான்ச்சை சொல்லும்போது நீங்கள் இந்த ஹேஷ்டேக்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் வந்து மக்களுக்காக பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஹேஷ்டேக் போடுங்க. இணையதளத்தில் வந்து இந்த சண்டை போடுறது, திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்காதீங்கன்னு பல இடங்களில் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அது சினிமாவில் இருக்கும்போது தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அண்ட் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை தான் திரும்ப சொல்கிறார் அவர். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மிக தெளிவாக வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸாக அரசியல் பேசணும், கருத்தியல் பேசணும். குறிப்பாக மெயினாக அவர் சொல்கிறத உள்ளர்த்தம் வந்து திமுகவோட ஐடி விங் மாதிரி ஒரு காலமும் நம்ம இருந்துடவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு கேவலமான பிழைப்பை நம்ம பிழைத்திடவே கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கார். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி மின்வெட்டு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அணில் ஓடிச்சு, அதனால மார்க்கெட் ஆகிடுச்சு தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே சொல்ல போனால் நீங்கள் வந்து மாவட்ட ரீதியில் வந்து சும்மா ரேண்டமாக நீங்கள் சோஷியல் மீடியாஸில் போயிட்டு நீங்கள் அந்த மின்வெட்டு செய்திகள்லாம் பாருங்கள். இந்த கோடை காலம் துவங்கியதுலேருந்து பல்வேறு ஊர்களில், பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பகல்லையும் சரி இரவுலையும் சரி மின்வெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஸ்டாஃப் போய் மிரட்டுறாங்கன்ற மிரட்டக்கூடாது. நீங்கள் வந்து இன்னொன்று இந்த சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் இந்த ஆட்சியாளர்